Daily. Taste the Daily. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்தடுத்து நடிக்கவிருக்கிற படங்கள் பற்றிய பல செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பிறந்த நாள் வருது இல்லையா, அன்றைய தேதியில் நிறைய ஆச்சரியமான தகவல்கள் ரசிகர்களுக்கு காத்திருக்கு. கூலிக்கு அடுத்து நடிக்கவிருக்கிற படம் 173, 174, 175 இந்த 3 படங்களுக்கும் படத்தை இயக்குவதற்கான இயக்குனர்களும் வரிசையா நிக்கிறாங்க. இதுல யாருக்கு அவர் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பார்? திரைமொழி சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்தடுத்து நடிக்கவிருக்கிற படங்கள் பற்றிய பல செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. இப்போ அவர் கூலி படப்பிடிப்பு அந்த படப்பிடிப்பில் கலந்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 60% படப்பிடிப்பு நிறைவடைஞ்சிருக்கு. இன்னும் 40% படப்பிடிப்பு இருக்கு. அது 2 மாதங்கள் கண்டிப்பா இந்த படப்பிடிப்பு நடக்கும். அதாவது அப்பப்போ அந்த பிரேக் விடுறதெல்லாம் சேர்த்தா ஒரு 3 மாதங்கள் இந்த படப்பிடிப்பு இருக்கு. வருகிற பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் கூலி படப்பிடிப்பு முழுமையாக நிறைவடைந்துவிடும். பணிகள் எல்லாம் கூட ஏப்ரல்லே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ படம் மே மாதம் ரிலீஸா அல்லது அதுக்கு பிறகாங்கிறது விரைவில் அறிவிப்பாங்க. அநேகமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பிறந்த நாள் வருது இல்லையா, 12/12/2024 அன்றைய தேதியில் நிறைய ஆச்சரியமான தகவல்கள் ரசிகர்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆச்சரிய தகவல்கள்ல கூலி படத்தினுடைய ரிலீஸ் தேதியும் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அவர் கூலிக்கு அடுத்து நடிக்கவிருக்கிற படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 அதிகாரப்பூர்வமா சொல்லலையே தவிர மீதி எல்லாம் பரவிடுச்சு. சன் பிக்சர்ஸ் வாயை திறந்து சொல்ல, மற்றபடி எல்லாத்தையும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதாவது படத்தில் நடிக்கிற யோகி பாபு, இன்னும் மற்ற நடிகர்கள், அதே போல படத்தினுடைய இயக்குனர் நெல்சன் அவரே ஏன்னா பல இடங்கள்ல மாத்தி மாத்தி கொக்கி போடுறாங்க கேள்வின்ற பேர்ல. ஏதோ ஒரு வகையில் அந்த கொக்கியில் அவர் சிக்கிக்கிறாரு. அந்த விஷயத்த சொல்லிட்டு இது அவங்க தாங்க சொல்லணும், நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போற காட்சிகள் பார்க்க முடியுது. ஸோ இப்போ ஜெயிலர் 2ங்கிறது எல்லா வகையிலும் தயாராக இருக்கு. படப்பிடிப்புக்கு போறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அந்த அளவுக்கு முன் தயாரிப்பு பணிகள், அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காரு நெல்சன். இது ரஜினியோடைய 172வது படம். அடுத்து 173வது படம். இது யாரு இந்த படத்தை இயக்க போகுது, யாருக்கு அவர் டேட் கொடுக்க போறாரு அப்படிங்கிற கேள்வி பெருசா இருக்கு. காரணம், அந்த 173, 174, 175 இந்த 3 படங்களுக்கும் வரிசையாக கதைகள் இருக்கிறது. அதே போல படத்தை இயக்குவதற்கான இயக்குனர்களும் வரிசையா நிக்கிறாங்க. இதுல யாருக்கு அவர் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. இதுல முக்கியமானது என்னன்னா, அண்மையில் ரஜினியை சந்திச்சுட்டு வந்த ஒரு பத்திரிகையாளர் வெளியில சொன்னது என்னன்னா, ரஜினி தன் வாயாலே சொன்னது என்னன்னா, இந்த ஜெயிலர் 2 அதுக்கு பிறகு ஞானவேலுக்கு ஒரு படம் கொடுக்கறதுக்கு இருக்க. எந்த ஞானவேல்? வேட்டையன் படத்தை இயக்குனார அந்த ஞானவேலுக்கு இன்னொரு படம் தருவதற்கான பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு அவர் சம்மதம் சொல்லியிருக்கார் ரஜினி சார். அதான் ரொம்ப முக்கியம். கதை என்ன, யார் ப்ரொடியூசரு, இதெல்லாம் அப்புறம். ஆனா ஞானவேலுடன் இணைந்து இன்னொரு படம் பண்ணுவதற்கு ரஜினி சம்மதம் தெரிவித்திருக்கிறார். அதனால இந்த 172க்கு பிறகு 173ங்கிறது அநேகமா ஞானவேலை இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பது ஒரு பேச்சு. இன்னொரு பக்கம் வேறு 2 இயக்குனர்கள் ரஜினிக்கு கதை சொல்லி அந்த கதையை ஓகே பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா, ஒருத்தர் மாரி செல்வராஜ், வாழை படத்தை அண்மையில் வாழைங்கிற வெற்றி படம் கொடுத்தவர். தொடர்ந்து அவர் தன்னுடைய ஒவ்வொரு படம் பண்ணி முடிக்கும் போதும் ரஜினியை பார்க்குறாரு, பேசுறாரு, ரஜினி கூட கதை விவாதத்தில் ஈடுபடுறாரு. இருவரும் இணைந்து நிச்சயமா ஒரு படம் பண்ணணுங்கிறது ரஜினியுடைய நீண்ட நாள் ஆசையா இருக்கு. ஏன்னா மாரி செல்வராஜ் அவரது இந்த 4-5 படங்கள் வெளியாகி இருக்கு. இந்த படங்களை வச்சுட்டு அவருக்கு ஒரு முத்திரை குத்தி இந்த மாதிரி படத்தை தான் அவர் எடுப்பாரு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா மாரி செல்வராஜ் அடிப்படையில் ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர். அந்த ரஜினி ரசிகன் இன்னும் அவருக்குள்ள இருக்கான். இந்த ரஜினி ரசிகன் விரும்புற மாதிரி ரஜினியை காட்டணுங்கிறது அவருடைய ஒரு பேராசையா இருக்கு. அதை அவர் ரஜினியிடம் சொல்லி, அதற்கான கதையை சொல்லி, ரஜினி சாரே அந்த கதையை கேட்டு நல்லா இருக்கு, நிச்சயமா பண்ணுவோம், டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால மாரி செல்வராஜுடன் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது 173 174 தெரியாது. பட் இந்த இயக்குனர்கள் வரிசையில் நிற்கிறாங்க. இந்த இன்னொரு இயக்குனர் யாருன்னா, அவர் மணிரத்னம். ஏற்கனவே, அதாவது பொன்னியின் செல்வன் சமயத்திலேயே மணிரத்னம் ரஜினிக்காக கதை ஒன்று தயார் பண்ணியிருக்காரு. ஏன்னா பொன்னியின் செல்வன்ல
அந்த பழுவேட்டரையர் கேரக்டர் நடிக்கிறதுக்கு தானா விரும்பி கேட்டார் ரஜினிகாந்த். ஆனா மணிரத்னம் வேணாம் சார், ஏன்னா உங்களை வச்சா நீங்க தான் பிரதான ஹீரோவா இருக்கணும். பழுவேட்டரையர் கேரக்டர் வச்சு அப்புறம் ரசிகர்களை ஏமாத்த விரும்பல, அவங்க கோச்சிப்பாங்க. அதனால அது வேண்டாம் சார், நம்ம தனியா பண்ணலாம் சார்னு சொன்னதுனால நீங்க தனியா ஒரு கதை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஒரு கதையை உருவாக்கிட்டார் ரஜினிக்காக. அந்த கதையை ரஜினி கேட்டு அவரும் அதை ஓகே சொல்லியிருக்காரு. இப்போ அவரும் வந்து இந்த லைனப்ல இருக்கார். ஸோ இந்த கூலிக்கு பிறகு ஜெயிலர் 2, அதுக்கப்புறம் ஞானவேல், அப்புறம் மாரி செல்வராஜ், அப்புறம் மணிரத்னம், இத்தனை இயக்குனர்கள் வரிசையில் இருக்காங்க. அதுல கூடுதலா ஒருத்தரை சொல்றாங்க, அவர் கார்த்திக் சுப்பராஜ். அவரும் இந்த பட்டியலில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஏன்னா அவர் இப்போ சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இதற்கிடையில ஏற்கனவே வந்து வெளியில 2 கமிட்மெண்ட் ரஜினிகாந்த் கொடுத்திருக்காரு. அது ஒண்ணு என்னன்னா, தெலுங்குல மிகப்பெரிய பொருட்செலவில் தயாராகிற ஒரு படம் அது. அந்த படத்தில் நடிப்பதற்கு ஏற்கனவே ரஜினி சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. அந்த படம் எப்போது தொடங்கும், படப்பிடிப்பு எப்போங்கிற டீட்டெயில்லாம் இன்னும் தெரியல. ஆனா இது வந்து அபிஷியலாவே வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் வெளியிட்ட தகவல் இது. இந்த பக்கம் பார்த்தா இந்தியில சஜித் நாடியாவாலா அவர் வந்து ஒரு படம் ரஜினி வச்சு பண்றதுக்கு ஏற்கனவே பேசியிருக்காரு. அவர் சென்னைக்கு வந்து போயஸ் கார்டன் வீட்டில் ரஜினியை சந்திச்சு அவர்கிட்ட சம்மதமும் வாங்கிட்டு போயிட்டாரு. அதை தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் கூட பகிரங்கமாக வெளியிட்டு இருந்தார். விரைவில் ரஜினியை வைத்து தொடங்குகிற புதிய படம் குறித்த அறிவிப்பை வெளியிடுவேன். அதை பத்தி ரஜினி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா ரொம்ப நிறைவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று வெளியிட்டு இருந்தார். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து அடுத்தடுத்து அவர் லைனப்ல இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா 7 படம் இருக்கு. 7 படங்கள் அவர் நடிப்பதற்கு வாய்ப்புள்ள படங்களா இருக்கு. அதுல 2 படங்கள் வந்து நிச்சயிக்கப்பட்டவை. மற்ற படங்கள் அது அதிகாரப்பூர்வமா இன்னும் எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாமல் இருக்கு. இந்த இந்த வயதில், இந்த வயதை நம்ம திரும்ப சொல்ல தேவையில்ல. ஆனால் ரஜினி அவர்கள் தன்னுடைய அந்த 80களில் அவர் எப்படி உற்சாகமா நடிச்சுக்கிட்டு இருந்தாரோ, அல்லது 90களின் ஆரம்பத்தில் எப்படி படங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ, அந்த மனநிலையில் இப்போ இருந்து அவர் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நமக்கு அடுத்தடுத்து ரஜினியுடைய படங்கள் காத்திருக்கு. நமக்கு கொண்டாட்டத்துக்கான தருணங்களை வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்லலாம்.